இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டைலரிங் சம்மந்தமான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதை ஏன் நான் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு டைலர். ஆக்சுவலாக நான் வந்துட்டு சின்ன பிள்ளையில், அதாவது காலேஜ் படிக்கும்போது நான் கற்றுக்கிட்டேன். ஃப்ரீ கிளாஸ் போயிட்டு அப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் நான் கற்றுக்கல. பேசிக்காக நான் கற்றுக்கிட்ட டைலரிங் தான். இப்போ எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் என்னால் வெளியில் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வீடியோஸ் தான் இது. ஓகேங்களா? பேசிக்காக வந்துட்டு நான் இதுக்கு பெருசாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. ஏன் அப்படின்னா, நான் கிளாஸ்க்கு போயிட்டு 13 வருஷம் இருக்கும். அப்போ வந்துட்டு டைலரிங் கற்றுக்கிட்டேன். சும்மா பேசிக்காக கற்றுக்கிட்டேன் இல்லையா, அது சும்மா அடிக்கவாது ஒரு மிஷின் தேவைப்பட்டுச்சு ஆசையாக. அப்போ வந்துட்டு ஒரு 4000க்கு ஒரு சின்ன மிஷின் வாங்கினேன். ஸோ அந்த மிஷினில் தான் இப்போ நான் ஓட்டிகிட்ருக்கேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த மிஷினில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பித்ததும் பவர் வந்து நானாகவே ஓனாக ஏர்ன் பண்ணி வாங்கினேன். ஓகேங்களா? வீட்டில் யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணலை, நானாகவே வாங்க ஆரம்பித்தேன். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தச்சு கொடுக்குறோம். ஓகே, ரைட். அடுத்த ஸ்டேஜ் நம்ம எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு சில கடைகளில் போய்ட்டு கேட்டிருப்பேன். டெக்ஸ்டைல்ஸில் நான் வந்து ரெடிமேடாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். எனக்கு வந்து ஆர்டர் தர ரெடியாக இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு பெரிய பெரிய கடையில் போய்ட்டு நான் ரெடிமேடாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன்னு சொல்லி சாம்பிள் காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாவே கிளாத் கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் தச்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 700 கூட ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? நினச்சா முடியும். அதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். போய் கேட்கும்போதே நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் நம்ம போகக்கூடாது. ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? தராமல் யாரும் போக மாட்டாங்க. உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா, பார்லரில் வந்துட்டு நிறைய இப்போலாம் நான் பார்த்துருக்கேன். பார்லர்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி மிஷின் மட்டும் வாங்கி போட்டுருவாங்க. அவங்க ஒரு சிலருக்கு ஸ்டிச்சிங் தெரியும், பட் ஒரு சிலருக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி வந்து நான் வீட்டிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன், ஏதாவது வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா கூட அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வீட்டிலையே இருந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு போர்டு வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதில் வரதை விட நீங்கள் போய் கடையில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும். டெக்ஸ்டைல்ஸில் போய்ட்டு கண்டிப்பாக ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து இப்போ எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ டெக்ஸ்டைல்ஸ்லலாம் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் ரெடிமேடாக ஸ்டிச் பண்ணி தரேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிஸ்னஸ்ன்னு நான் நினைக்கிறேன். எடுத்ததுமே வந்துட்டு ஒரு ப்ளவுஸ்க்கு இவ்வளோ ரேட் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா கம்மியாக தான் தருவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கார்மெண்ட்ஸில் போய் பாருங்கள், ஒரு பீஸ் ரேட்டுக்கே அவங்கக்கிட்ட கம்மியாக தான் அமௌண்ட் கிடைக்கும். அவங்க வந்துட்டு இத்தனை பீஸ் அடித்தா தான் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதை கொண்டு போய் ரீல் சேல் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம். அப்படி தான் எல்லாமே. ஓகேங்களா? பிஸ்னஸ் தான். நீங்கள் வந்துட்டு எடுத்ததுமே அதிக ப்ராஃபிட் எதிர்பார்க்காம நீங்கள் இந்த மாதிரி வந்து கம்மி ப்ராஃபிட்கே நீங்கள் தச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஒரு வயசான ஒரு தாத்தா என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு வந்து கால் வந்து அந்த அளவுக்கு ஊன முடியாது. ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும். அதில் வந்து டைலர் மிஷினை வச்சு வீட்டுக்கு வீடே எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து கிழிஞ்ச துணியை வந்து தைச்சி கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்துட்டு பெடல் போட்டு தைச்சி கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். நிறைய கிழிஞ்ச துணியை மட்டுமே தைப்பார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு அவர் ஏன் அதை செய்கிறாரு அப்படின்னா, தான் குடும்பத்தை காப்பாற்றணும், நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன் அவராலேயே பண்ண முடியும்ல, நம்மளால ஏன் பண்ண முடியாது? ஓகேங்களா? நினச்சா எல்லாமே முடியும். எதையுமே வந்துட்டு நம்ம சாதாரணமாக இட போடக்கூடாது. டைலரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இன்றைக்கி டைலர் இல்லைன்னா உலகத்தில் யாருமே வந்துட்டு ஒரு நல்லா வந்து ட்ரெஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு டைலர் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து கெத்தாக நிற்கணும்.
ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நாம தான் போயிட்டு ஸ்டெப் எடுக்கணும். வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். வீட்டில் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் ஹெல்ப் பண்ண மாட்றாங்கன்னு நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம போர்டை வச்சுட்டு நமக்கு தைக்க வரலனாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. நீங்கள் போயிட்டு கடையில் போய் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க.